வா சாப்பிடலாம். பழைய மாமா இவன் வா. புரியல. வடையிட வடையிட ரெண்டு பேருக்கு நல்லா தூக்கம். ஏமா? ஆமாம், நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு பழைய சோறு குடிச்சிட்டு இருக்கிறப்பதான் நான் தரையிரு பழைய சோறு குடிக்கிறோம். ஏன்னா குழம்பு இருக்குது, காலையில் வச்ச சாப்பாடு தான். ஆனால் இருந்தாலும் எங்களால் அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. வெயில் குழம்போட சாப்பிட்றதுக்கு விட இப்படி கரைச்சி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்றியா? அவளுக்கு செல்லு கொடுத்தா சாப்பிடுவா. குண்டால கரைச்சிட்டு வந்துருக்குறேன். ஒரு குண்டா சாப்பாடு. மம்மா சாப்பிடலாமா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம் உண்மையாக சொல்கிறேன், வெயிலில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாவம். நேற்று நான் போயிட்டு எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இரு சரி இரு போதும் பேசலான்டா, செல்லை கொடுங்குறான். நான் நேற்று இவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இல்லை, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனதுக்கு இங்கே வருங்க கண்ணெல்லாம் பொங்கிருச்சு. ஒரே நாளில் நானே கருப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் கலரும் கலர் போனால் போயிட்டு போச்சு. அது வேற வெயிலில் தான் என்னாலேயே முடியல. கை கால் உடம்பெல்லாம் வலி. சென்ட்ரிங் வேலை செய்கிறவங்க, கட்டடத்து வேலை செய்கிறவங்க, அப்புறம் இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பாவம். நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்த வீட்டில் வேலை செய்கிறதில்லன்னு சொல்லி கத்துவேன். அவர் நேற்று படுற கஷ்டத்தை நேற்று தான் பார்த்தேன். சரி உனிவே முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. அவ்வளோ கஷ்டமான வேலை அந்த வேலையெல்லாம். என்ன பண்ணுறது, அவர் பழகின வேலை அப்படி. எங்களாக பழகிருக்கலாம், ஏதாவது வேலை அவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இருந்தாலும் வெயில் வேலை யார் செய்வேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டாரு. சரி செய்யட்டும், எதை நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு. நேற்று போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். நேற்று ஒரு நாள்லேயே என்னால் சுத்தமாலுமே முடியல. நைட்டும் சாப்பிட முடியல, இப்பவும் சாப்பிட்றதுக்கு இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். அவ்வளோ டயர்டாக இருக்குது உடம்பு. ஆனால் அவர் எங்கள் கூட வேலை செஞ்சவர் தான், எங்கள் வீட்டுக்காரரு. வேலை செஞ்சு போட்டு அவர் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டார் எப்பவும் போல். அண்ணா என்ன எழுந்திரிச்சு என்னால் சாப்பிட முடியல. இன்னைக்கு படுத்து நல்லா தூங்கிட்டேன். வெயிலில் வேலை செஞ்சுட்டு வந்தா யாரையும் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு.